ஆகா நேக்க உள்ள பழம் பார்த்தா ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா. கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டாமி. சொல்றல வா உள்ள வா சொல்றல வா சொல்றல. நான் சினிமா கூட்டிட்டு போய் தான் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே? சரி, இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பிட்டீமா. சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாருங்கிற யார் தெரியுமில? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ. பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி வச்சு போ. போதுமா? வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி அப்படி பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி மகிழ் வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா. போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்ன என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சே. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இல்ல, மாச சம்பளத்தை ஊருக்கு அனுப்பிக்கிறோம்ல, இப்படி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாதான் 4 காசு கிடைக்கும். மூதி வேலையை பாரு. சரி, நீ பொத்து. இல்ல சரவணா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காதுல, ஒழுங்கா வேலையை பாரு. ஏல மூட வீட்டுல இருக்க. அதாம்ல காதல் எப்பவுமே காயந்தாம்ல படுத்தோம், ஆனா நட்பு மறந்தாம்ல மறந்து போடும். முதல்ல வேலையை பாருல. ஷாம்பிளுக்கு போனேன், முதல்ல வரத்துக்குள்ள நான் முதல்ல கடைக்கு போனோம். சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள 7 நாட்டு சனி வந்து நிக்கு. சனியை வந்தா போகும்ல. இல்ல, அவ இங்கே தான் பாக்கா. தடி மூதி வேலையை பாருன்னு சொல்றல்ல. இல்ல, ஏற்கனவே அடையாத அண்ணா நகர்னு அலைய வச்சா இப்ப திருச்சி திண்டிவனம்னு அலைய வைக்க போறா. உஷாரா இரு. சனி. இல்ல சரவணா பாரு, அந்த மூதி நம்மளுக்கு கிறுக்கு போய் நினைச்சிட்டு இருக்கால. சரியா போடணும். நம்ம ஆம்பளை சிங்கம்ல. பாரா, மறுபடியும் கண்ணையும் கையும் காட்டிட்டு இருக்கா. ஏல அவ போக மாட்டா. இந்த அருவாள் எடுத்து மண்டியில ஒரே கொத்த கொத்தலாம். இரு வரல. வேற வாக்கட்ட முடிய. என்ன கோட்டிக்காரா பாக்குறியோ? இந்த வேலையை ஏன்டா வச்சுக்காத. இல்ல சரவணா, ஏதோ விளையாட்டுத்தனமா உன்னை ஏமாத்தி அலைய வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். போடி, வேலையை பார்த்துட்டு போ. இல்ல சரவணா, உண்மையில உன்னை லவ் பண்றேன். போடிங்கறல. பாடி சரவணா, பரவாயில்ல. போடி. உண்மை புரிஞ்சு. போடினா.
ரம்யா இது ஒன்றும் நடிப்பு இல்லைல்ல? நீ செத்துருன்னு சொல்லு, நான் செத்துருவேன்டா. உண்மையிலே பாத்தியா? ஆமாண்ணே. ஏன் என் பொண்ணு தானே? ஆமாண்ணே, நம்ம பாப்பா தானே. வளர்ந்துட்டல்ல, எனக்கு தெரியாம போயிடுச்சு. பையன் யாரு? அது நம்ம மார்க்கெட்ல கறிக்கடை வச்சிருக்காருல்ல, சாதிக்கு. சாதிக்கு பையனா? இல்லைண்ணே, அவர்கிட்ட வேலை செய்யற பையனை. வேலை செய்யற பையனா? அதானே வண்டியில் போகும்போது கூட சைக்கிளில் முன்னாடி வந்து வேலை நீங்கள் கூட வேண்டாம் விட்டுட்டுன்னு சொன்னீங்களேண்ணே. அந்த பையனா? அவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்ண்ணே. நான் யாருன்னு அவனுக்கு தெரியல? தெரியுண்ணே. நான் யாருன்னு தெரியல அவனுக்கு? தெரியுண்ணே. டேய் காசி, காசி இல்லண்ணே. அவசரப்படாத. இது பொம்பளை பிள்ளை விஷயம். முதல்ல என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். இந்த விஷயம் பாப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். டேய் ஜாபிக்கு போன் போடு. பவானி சம்பந்தம் பேச வரான்னு சொல்லு. மன்னிச்சிருக்கப்பா. இல்ல சரவணா, ஞாயிற்றுக்கிழமை அவனை மூட்டை தூக்க வர மாட்டானு தான் நம்மள கூப்பிட்டுருக்கானுவ. இனி கூலிய கூட்டி கேளுல. பேசாம இரு, கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு பாருமா இருக்கு. என்னடே மூட்டை அசால்ட்டா தூக்கிட்டு வர? எல்லாம் காதல் தெம்புதான். ஆக்கங்கட்ட கூவ. சும்மாவா தூக்கி சாப்பிடுறோம்ல. இல்ல மூட்டைய தூக்குற மாதிரி எடுல. சீக்கிரமா வேலையை முடிங்கல, போய் முட்டை புரோட்டா சாப்பிடுவோம். என்னடே? சரவணா, உன்னை நம்பி வந்துட்டேன்டா. இனி எல்லாமே நீதான். உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த பிள்ளை தான் செத்து போயிரும் சொல்லுதுல, என்ன பண்ண சொல்லுதா? ஏய், அவங்க அப்பனை பத்தி தெரியல. எல்லாரும் கொண்டு கொடல எடுத்துருவான். இப்ப எல்லாரும் சாவு சொல்றியா? ஏ அதுக்கு காதலிக்காம இருக்கணும். காதலிச்ச பிரச்சனை வரத்தாமல செய்யும். ஏ சரவணா, நீ என்ன சொல்லுத? எனக்கு என் ரம்யா வேணும்ல. ஏ ரம்யா, நீ என்ன சொல்லுத? நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை தானே வந்து தொலையும். சும்மா இருக்கியாடு, எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு. இதே மாதிரி பிரச்சனை தான் நம்ம சுயம் பண்ணணும் கல்யாணம் நடந்துச்சு. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு, ஆம்பளை பெண்ணுக்கு 21 வயசு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாதாமா. சட்டப்படி அவங்க யாரும் தடுக்கவும் முடியாதாமா. சரவணா, உனக்கு என்ன வயசு? எனக்கு 22 ஆகுதுடு.
சரவணனை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏ புள்ள உனக்கு? திஸ் மந்த் ஏலா எரிச்சல கலப்பாதல தமிழ்ல சொல்லி தொலை. 18 வயசாக இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. இன்னும் 7 நாள் இருக்காம்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? வாயமுடு விளங்காத பைய விளக்க மாத்தால அடிக்க. ஏல 7 நாள் நாம எங்க இருக்குன்னு கிளம்பி எங்காவது போய் 7 நாள் சமாளிப்போம். அதுக்கு பிறகு எங்காவது கோயிலை வச்சு தலையை கட்டிட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுடுவோம். என்ன சரவணா நான் சொல்றேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாளுங்களா இருப்பானுடி. பேசாம கோர்ட்டுக்கு போய் நீதிபதி முன்னாடி காலைல வந்துருவோம். யோசனை நல்லா தாம்ல இருக்கு. ஆனா அந்த 7 நாள் யாருக்கிட்ட சிக்காம இருக்கணும். சிக்குனா உரிச்சு உப்பு கண்டு போட்டுருவாங்க தெரியும்ல. ஏ சிக்குனா நம்மள உரிச்சு உப்பு கண்ணம் போடுவேன். நாம ஏமல சிக்குறோம். எல்லாரும் ஈஸலா பறந்துடுவோம். அப்ப சரி, பெட்டி பெட்டிகளை ரெடி பண்ணுங்களா, உடனே கிளம்புவோம். சீக்கிரம் வாங்களே, புறப்படுவோம். வா கிளம்புங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து நீ என்ன பாக்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுத? வா.